முக்கிய செய்தி ராமேஸ்வரத்தில் பாம்பன் அருகே புரெவி புயல் நெருங்கி வந்துள்ளது. அடுத்த 2 மணி நேரத்தில் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், தற்பொழுது புரெவி புயலின் நிலை என்ன? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. புரெவி புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை பாம்பன் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். புயல் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை பாம்பன் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. பாம்பனுக்கு மிக அருகில் புரெவி புயல் தற்போது வந்திருக்கிறது. புரெவி புயல் அடுத்த 3 மணி நேரத்திற்கு பாம்பன் பகுதியில் முழுவதுமாக கடந்து செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது காற்றின் வேகம் 70 முதல் வீசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் அந்த பகுதியில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தென்கடலோர பகுதியிலான பாம்பன் கன்னியாகுமரிக்கு இடையே இன்று நள்ளிரவு இது கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக வானிலை ஆய்வு மையம் கூறுவது மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீண்டும் திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் கரையோரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் ஒன்று பாம்பன் பகுதியில் மோதி அங்கு படகுகளுக்கு இடையே மோதலின் காரணமாக படகுகள் உடையக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் புயலுடைய தாக்கம் என்பது அந்த பகுதியில் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. வானிலை ஆய்வு மையம் கூறுவது போல 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது என்று கூறியிருந்தாலும் புயல் நெருங்க 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காற்றினுடைய வேகம் அதிகரிப்பதன் காரணமாக அங்கு ஒன்றோடு அங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் மோதக்கூடிய சூழலும் அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக கடலில் நிலை கொண்டிருந்த புரெவி புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி வடக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்தது. இது இலங்கையின் மன்னாரில் இருந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் பாம்பனிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது காலையில். ஆனால் தற்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. புரெவி புயல் அடுத்த 3 மணி நேரத்தில் பாம்பன் பகுதி முழுவதுமாக கடந்து செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்பட்டிருக்கிறது. ஆகவே பாம்பன் துறைமுகம், அதாவது பாம்பனை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. பாம்பன் பாலத்துக்கு மேலே வாகனங்கள் செல்ல அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் பாம்பன் ரயில் பாலம், தூக்கு பாலம் என்று கூறுவார்கள், அந்த பகுதியில் ரயில்களும் செல்லவில்லை. ஆகவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக அரசை பொறுத்தவரை பேருந்து போக்குவரத்தும் அந்த பாலத்திற்கு மேலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரயில்கள் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் அனைத்தும் அந்த பகுதியில் செல்லக்கூடிய அந்த கப்பல்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துறைமுகங்கள் அருகே இருக்கக்கூடிய துறைமுகங்களில் 4ஆம் எண் கூண்டுகளும் புயல் சின்னங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும், மற்றவரும் வீடுகளுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரம் அருகே பலத்த சூறை காற்றுடன் காணப்படுவதால் விசைப்படகுகள் ஒன்று மோதக்கூடிய சூழல் இருந்து வருகிறது. ராஜேஸ்வரி.